வணக்கம். நமது வாசகம் யூடியூப் சேனல் இன்றைய செய்திகளை வழங்குவது கி மணிவாசகம், செய்தி ஆசிரியர். இன்றைய தகவல்: சட்டமன்ற தேர்தல் களம். தமிழகத்தின் தலைநகரான சென்னையில் சென்னை மாநகராட்சி நிர்வாகத்தில் 15 மண்டலங்கள் உள்ளன. இந்த 15 மண்டலங்களை உள்ளடக்கி 22 சட்டமன்ற தொகுதிகள் செயல்பட்டு வருகிறது. இதில் சென்னை மாவட்ட வருவாய்த்துறை அலுவலகமான சென்னை கலெக்டரேட் அலுவலகத்தில் 16 தொகுதிகளும், திருவள்ளூர் மாவட்டத்தில் 3 தொகுதிகளும், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 3 தொகுதிகளும் இணைந்து கலெக்டருடைய மேற்பார்வையில் செயல்பட்டு வருகிறது. இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் தொகுதிகள் 2. ஒன்று திருவொற்றியூர், மற்றொன்று மாதவரம். இந்த 2 தொகுதிகளும் திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகத்தில் செயல்பட்டு வருகிறது. தேர்தல் அனைத்தும் அந்த மாவட்ட நிர்வாகமே நடத்துகிறது. திருவொற்றியூர் என்றாலே முதலில் தெரிவது பட்டினத்தார் கோயில்தான். அந்த கோயில் இருக்கும் இடமும் கடற்கரை பகுதி. அதேபோல் தொழிற்சாலைகள் நிறைந்த நகரம். கூடுதலாக இந்த 2 சட்டமன்ற தொகுதிகளிலும் மீனவர்கள், வன்னியர்கள், தாழ்த்தப்பட்டோர், நாடார், நாயுடு உட்பட பல சமுதாயத்தினர் வசித்து வருகின்றனர். கூடுதலாக சிறுபான்மை பிரிவினரும் அதிக அளவில் உள்ளனர். இந்த திருவொற்றியூர் தொகுதியில் 2006ஆம் ஆண்டில் மீனவ சமுதாயத்தை சேர்ந்த KPP சாமி, வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்த மாதவரம் வி மூர்த்தி ஆகியோர் போட்டியிட்டனர். இதில் வெற்றி பெற்றது மீனவ சமுதாயத்தை சேர்ந்த KPP சாமி. அவர் வெற்றி பெற்றவுடன் அமைச்சரானார். கூடுதலாக மீன்வளத்துறை அமைச்சராகவே ஆனார். அதே போன்று 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் மாதவரம் சட்டமன்ற தொகுதியில் மாதவரம் மூர்த்தி அவர்கள் இரட்டை இலை சின்னத்திலும், முன்னாள் மத்திய அமைச்சர் NVN சோமு மகள் டாக்டர் கனிமொழி அவர்கள் உதயசீரத்தில் நின்று போட்டியிட்டனர். இந்த தேர்தலில் மாதவரம் மூர்த்தி அவர்கள் வெற்றி பெற்று அமைச்சரானார். இதுதான் திருவொற்றியூர் மாதவரம் சட்டமன்ற தொகுதி தேர்தல் வரலாறு. இந்த தேர்தலிலும் நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலிலும் இந்த 2 தொகுதிகளிலும் பரபரப்பே ஏற்பட்டுள்ளது. யார் யாருக்கு சீட்டு கிடைக்கும், கூட்டணி கட்சிகளுக்கு யாராவது கிடைக்கிறதா என்ற வேகத்தில் உள்ளனர். தற்போது கூடுதலாக விஜய் கட்சியினரும் களத்தில் உள்ளதால் யார் வெற்றி பெறுவார்கள் என்பதை இந்த தேர்தல் தொடங்கும் போதுதான் தெரியும். இப்போது தேர்தல் கமிஷன் தேதி அறிவித்த பின்னர் இன்னும் வேகம் எடுக்கும் என தெரிகிறது. தற்போது கூட்டணி பேச்சுவார்த்தை திமுக தரப்பில் முடிவுற்றாலும் அதிமுக, பாஜக தரப்பில் இன்றும் முழுமையடையாததால் அதை வாக்காளர்களும் பொதுமக்களும் ஆர்வமாக உள்ளனர். இந்த தேர்தல் பரபரப்பான தேர்தல், ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தக்கூடிய தேர்தல். இந்த 2 சட்டமன்ற தொகுதிகளிலும் வெற்றி வேட்பாளர்களை நியமிப்பது கடந்த கால வரலாறுகள் ஜாதிதான். இந்த ஜாதியில்தான் திருவொற்றியூராக இருந்தாலும் மாதவரமாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட ஜாதியினர் தான் வெற்றி பெற்று வருகிறார்கள். ஆனால் இந்த தேர்தல் அப்படிப்பட்டதா என்பதை வேட்பாளர் அறிவிக்கு பின்னர் தான் தெரிய வரும். நன்றி, வணக்கம்.